நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காத திமுக அரசுக்கும் வருவாய்த்துறை செயலாளர் ஆணையர் உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்ட வருவாய்த்துறையில் பணியாற்றிய முருகேஷ் என்பவர் லஞ்ச ஊழல் கண்காணிப்பு துறையினரால் பணி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து மனு தாக்கல் செய்து விசாரிக்க முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பணி நீக்கத்தை ரத்து செய்து அவருக்கு சேர வேண்டிய பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. ஆனால் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸும் ஆணையர் ராஜேஷ் லக்கானியும் இதனை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் நேரில் ஆஜரான வருவாய்த்துறை செயலாளரிடம் கடந்த 2 மாதங்களாக 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அரசு நிர்வாகத்தின் நடவடிக்கை அதிருப்தி அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கு ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா பகிரங்க மன்னிப்பு கோரினார். இந்த வழக்கின் மூலம் சட்டத்துக்கு புறம்பாக ஸ்டாலின் அரசு செயல்படுவது வெட்ட வெளிச்சமானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக திமுக கவுன்சிலரின் கணவர் இருப்பது பரபரப்பாகியுள்ளது. சங்கராபுரம் காலனி பகுதியில் பயங்கர ஆயுதங்கள் மற்றும் உருட்டுக்கட்டைகளுடன் சுற்றித் திரிந்த 2 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டதோடு ராஜேஷ் என்ற குற்றவாளி தேடப்பட்டு வருகிறார். இந்நிலையில் வட சிறுவள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக கவுன்சிலரின் கணவர் பன்னீர்செல்வம் ரஃபிக் என்பவர் மூலம் போலி பத்திரத்தை வைத்து ஒருவரிடம் நிலம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதில் நிலத்தை இழந்தவர் ரஃபிக்கிடம் பிரச்சனை செய்ததால் திமுக கவுன்சிலரின் கணவர் பன்னீர்செல்வம் பிரபல ரவுடி ஒருவர் மூலம் அடியாட்களை பயங்கர ஆயுதங்களோடு பாதுகாப்பிற்கு வைத்திருந்ததாக தெரிகிறது. இதில் அடியாட்களை மட்டும் பிடித்துள்ள ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மூல குற்றவாளியான திமுக கவுன்சிலரின் கணவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் உள்ளது. விடியா அரசு ஏவல் துறையின் இந்த செயல் நிலத்தை இழந்தவர் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பலரையும் பதற்றமடைய வைத்துள்ளது.